நிப்டி வந்து இப்போ ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. ஆனா நிப்டி ஐடி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 15% லோவா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமாவே எல்லா ஐடி கம்பெனிஸுமே பிரஷர்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அண்ட் விப்ரோ இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பிசினஸ் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். டிசிஎஸ் வந்து குளோபல் சாஃப்ட்வேர் மேஜரான எஸ்ஏபி கூட 5 இயர் கான்ட்ராக்ட் வந்து நாங்க பண்ணிருக்கோம். அந்த எஸ்ஏபியோட கிளவுட் அண்ட் ஜென்ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நாங்க வந்து சாஃப்ட்வேர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டீலோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கறத கம்பெனி வந்து டிஸ்கஸ் பண்ணல. பட் ஆனா அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது 5 இயர் கான்ட்ராக்டா இருக்கிறதுனால ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் அக்ரிமெண்ட் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விப்ரோல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா நெதர்லாந்துல இருக்கிற ஒரு டெலிகாம் ப்ரொவைடரான ஒடிடோ கூட ஒரு லாங் டர்ம் பார்ட்னர்ஷிப் வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அந்த ஒடிடோவோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல வந்து விப்ரோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு ஒரு டீல் அனௌன்ஸ் பண்ணியுமே இன்னைக்கு பெருசா வந்து ஷேர்ல மூவ்மெண்ட் இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு டீல்லயுமே இந்த கான்ட்ராக்டோட ஸ்கேல் எவ்வளவு, வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து இல்ல. அதே மாதிரி ரெவன்யூ ரியலைசேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. சோ இதோட இந்த டீலோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்து வர ரிசல்ட்ஸ்ல எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிற தெளிவு இல்லாதனாலதான் இன்னைக்கு இந்த ரெண்டு ஷேருமே வந்து பிளாட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.